அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்முடைய செடிகளை ஒரு பார்வை பார்த்துடுவோம். அப்படியே இன்றைக்கி பூத்த பட்ரோஸ் இந்த செடியில், இந்த தொட்டியில் இதுதாங்க ஃபஸ்ட்டு பூக்கள். அதுக்கப்புறம் மெயினாக இன்னொன்று சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸு. நம்ம செடிகளில் வந்து இயற்கையாகவே பூச்சி தாக்குதல் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தாங்க அந்த டிப்ஸு. எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இது கட் பண்ணி வச்சுருங்க தொட்டியில். அந்த காரத்துக்கும் அந்த ஸ்மெல்லுக்கும் பூச்சி தாக்குதல் வராது. நான் என்னுடைய தோட்டத்தில் பாதி செடியில் வச்சுருக்கேன், பாதி தொட்டியில், இன்னும் பாதி தொட்டியில். இது தாங்க அது கற்பூரவள்ளி. எல்லா தொட்டிலையுமே நீங்கள் வச்சுருங்க. வைக்கும்பொழுது பாருங்கள், பூச்சி தாக்குதலே நம்மளுக்கு அது எப்போவுமே செம்பருத்தி செடியில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும். நம்ம செடி பாருங்கள், பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த கற்பூரவள்ளி இலை தாங்க. ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.